இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பவர் ஹிட்டர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் டோர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. இதனை பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்து வரும் ஐயப்பன் வழங்கினார். முருங்கம்பாக்கம் மாணவர்கள் சார்பில் பவர் ஹிட்டர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு தொகையாக ரூபாய் 10,000 பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்து வரும் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் மாணவர்கள் சார்பில் பவர் ஹிட்டர் என்ற பெயரில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் டோர்னமெண்டில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்பட்டது. இதனை பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களுக்கு தொண்டு செய்து வரும் ஐயப்பன் வழங்கினார். வழங்கிய பின்பு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில் பாரத பிரதமர் பற்றியும் அவர் மாணவர்களுக்காக செய்த திட்டங்களை பற்றியும் விளக்கி கூறினார். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு செய்த திட்டங்கள் பற்றியும், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மாணவர்களுக்கு செய்த நல்ல செயல்களை பற்றியும் விளக்கி கூறினார். மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் எனவும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் அவர்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தரப்படும் என உத்தரவாதம் அளித்தார். மேலும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வாங்கி தரப்படும் என்றும் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கினார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவோம் என அவர் கூறினார். இந்த சைடா ரோட் சைடா போனேன், போர்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் படிக்கிற சம்பந்தமா எந்த உதவி வேணாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் போட்டிருந்தாங்க லிஸ்ட்டில். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி அதை பண்ணுவாங்கன்னு ஒரு அரை மணி நேரம் சென்று ஃபோன் பண்ணேன் சாருக்கு. சார் இந்தமாரி சொல்லிட்டு என்னென்ன வேணும்னு கேட்டார். இன்னும் ஆள் யாருமே பார்க்காம என்ன வேணும்னு கேட்குறாரு. சின்ன சார் இதுமாரி வேணும் சார், நான் ஒரு 7:30 மணிக்கு வாங்க அந்த இடத்தாண்டாரு. ஒரு தயக்கத்தோடு தான் நான் வந்தேன். வந்தாக்கா எடுத்து வாங்கி வச்சுன்னு முதல் வேலையை தராங்க. இது என்னுடைய சேவை. நான் இதுமாரி செலவு பண்ணது கணக்கு சொல்லக்கூடாது. பார்த்தாக்கா அது 10 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னாங்க. நான் இன்னொரு பாதி கடவுளை பார்க்குற மாதிரி தான். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சேவகர்கள் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கிறதால தான் அந்த நாடு ஏதோ அந்த மழை வெயில்லாம் மாற்றி மாற்றி வந்து நிற்குது. பயனடைகிற பிள்ளைக்கு நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்குவோம். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களை வெயிலில் இருந்து காத்துக்கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர், மோர், பழங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கான இலவச நீர், மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மே தினத்தை முன்னிட்டு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே தொழிலாளர் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தொழிலாளர்களுக்கு தனது சொந்த செலவில் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் 16 பேருக்கு பூக்கடை வண்டியும், 2 பேருக்கு தட்டு வண்டியும், ஒருவருக்கு தள்ளு வண்டியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் இலவசமாக நீர், மோர், பழங்கள் வழங்கப்பட்டது. கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர், மோர், பழங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர், நுங்கு, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பழங்களை வழங்கினார். மேலும் இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் மற்றும்
அதிமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திமுக மாநில அமைப்பாளர் சிவா திறந்து வைத்தார். இதில் கிரேப் ஜூஸ், கரும்பு ஜூஸ், மோர், இளநீர், வெள்ளரி, நுங்கு உள்ளிட்டவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. கோடை வெயிலை முன்னிட்டு திமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இலவசமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மோர் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அண்ணா சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் கிரேப் ஜூஸ், கரும்பு ஜூஸ், நன்னாரி சர்பத், கேக் வகைகள், நுங்கு, வெள்ளரி, மோர், இளநீர் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக உருளையான்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநிலம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் ஏராளமான பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி பருகி வெயிலின் தாக்கத்தை தணித்து கொண்டனர். புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 16ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 16ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. மே மாதம் 1ஆம் நாள் காலை 7 மணியளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் இத்திருக்கோவிலின் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கல்ய வாத்தியம், அனுக்ஷை, விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கஸ்தாபனம், கலச பூஜை, கணபதி ஹோமம், மங்கள மகா பூர்ணாகுதி, 1008 சரஸ்வர நாமம் மற்றும் 108 சங்காபிஷேகம், கலச அபிஷேகம் நடைபெற்றது. சாய்பாபாவிற்கு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. காலை 11 மணியளவில் சாய்பாபாவிற்கு மங்கள இசையுடன் பல்லாக்கு உற்சவம் நடைபெற்றது. மதியம் 12 மணியளவில் சிறப்பு மதிய ஆரத்தி, 1 மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மற்றும் மாலை 6 மணியளவில் மாலை ஆரத்தி மற்றும் இரவு 8:30 மணியளவில் இரவு ஆரத்தி நடைபெற்றது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா கோவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். ஜவஹர் நகரில் உள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பயிற்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஜவஹர் நகரில் உள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பெயர்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உருளையன்பேட் தொகுதி ஐயனார் நகரில் உள்ள வெள்ளந்தாங்கி ஐயனார் ஆலயத்தில் நடைபெற்ற குரு பயிற்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மறைந்த திமுக பிரமுகர் ரா சடகோபன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இலவச புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மறைந்த திமுக பிரமுகர் சடகோபன் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சடகோபன் அவர்களது படத்திற்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச புடவை மற்றும் அன்னதானத்தை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கின்ற சரவணன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளுக்கு சிலம்பாட்டம் குறித்த கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் நடைபெற்றது. சிலம்பாட்டம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிலம்பு ஆசிரியர் அன்புஜெகன், பயிற்சியாளர் நரேந்திரன், விடுதலை சிறுத்தை கட்சி மாநில செயலாளர் செந்தில், நாம் தமிழர் கட்சி கருணாநிதி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பாஸ்கர், பத்திரிகை ஆசிரியர் சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிலம்பாட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் ஞானவேல் செய்திருந்தார். முன்னதாக சிலம்பம் மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், கழி சுற்றுதல், சண்டை பயிற்சி ஆகியவை கற்றுத்தரப்பட்டது. வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் ஓடும் ரயிலில் வில்லியனூர் போலீசார் தீவிர சோதனையை மேற்கொண்டனர். நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகின்றது. இதனால் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தினம்தோறும் அரங்கேறி வருகின்றன. மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 வாலிபர்கள் கஞ்சா போதையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் சிறுமியை வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் கஞ்சா விற்பனை, கடத்தல் போன்றவையை தடுக்க வேண்டும் என்று ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டத்தின் கீழ் ரவுடிகளின் வீடுகளுக்கு போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். இதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் கஞ்சா மற்றும் ரவுடிகளின் வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்தினர். பிறகு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா முன்னிலையில் போலீசார் மற்றும் மோப்பநாய் பைரவா உதவியுடன் நேற்று மாலை சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது.
முதலில் ரயில் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர். பிறகு மாலை 6:20 மணிக்கு புவனேஸ்வரியில் புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலில் ஏறி சோதனை மேற்கொண்டனர். வில்லியனூரில் இருந்து புதுவை வரையில் உள்ள 10 கிலோமீட்டருக்கு ஓடும் ரயிலில் போலீசார் அதிரடியாக கஞ்சா சோதனையில் ஈடுபட்டனர். ரயிலில் வந்தவர்கள் அனைவரும் எப்பொழுதும் போல நடக்கும் சோதனைதான், பிளாட்பாரத்தில் மட்டும் சோதனை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்திருந்தனர். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அதிரடியாக ஓடும் ரயிலில் சோதனையை மேற்கொண்டார். பிறகு இது குறித்து அவர் கூறுகையில், கஞ்சா விற்பனையை தடுக்க போலீசார் தீவிரமாக சோதனை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்து வருகிறோம். பெரும்பாலும் வெளி மாநிலங்களில் இருந்து ரயிலில்தான் கஞ்சா கடத்தி வரப்பட்டு புதுவையில் விற்பனை செய்யப்படுகின்றது. ஆகையால் திடீரென இந்த ரயில் சோதனையில் ஈடுபட்டோம். ரயில் நிலையத்தில் மட்டும் சோதனை செய்துவிட்டு விட்டுவிட்டால் ரயிலில் வருபவர்கள் தப்பித்து விடுவார்கள். ஆகையால் தான் ஓடும் ரயிலில் ஒவ்வொரு பெட்டியாக சென்று மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினோம். அப்பொழுது வெளி மாநிலங்களில் இருந்து ஏதேனும் சந்தேகம்படியான பெட்டிகள், பார்சல்கள், பைகள் உள்ளிட்டவைகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்தோம். இந்த சோதனை எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென நடக்கும் என்றார். இந்த திடீர் சோதனையின் காரணமாக ரயிலில் பரபரப்பு ஏற்பட்டது. பிரிஞ்சு பல பகுதிகளில் வந்து நாங்கள் வந்து சோதனை பண்ணி ரவுடிகளையும் மற்ற ரவுடிகள் வீட்டில் இருக்கிற கஞ்சாவெல்லாம் வந்து பறிமுதல் செய்யணும். அதை தொடர்ந்து வந்து பல பகுதிகளில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். கம்பெனி, கல்லூரிகள் மற்றும் வந்து கம்பெனிஸ் எல்லாம் போய்ட்டு நாங்கள் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு இப்போ வந்து புரோட்டாமேட்டில் வந்து அந்த பகுதியில் சுற்றியுள்ள பகுதியில் வந்து சோதனை வந்து நம்ம வந்து டாக்டர் வச்சுட்டு நம்ம வந்து சோதனை பண்ணோம். அதில் வந்து ஓடும் ரயிலில் வந்து நம்ம பகுதியில் நார்த் இந்தியன் பகுதியில் வந்து எல்லாம் வந்து கஞ்சா பகுதி நடமாட்டம் சொல்லிட்டு நான் வந்து சோதனை செஞ்சோம். இதை தொடர்ந்து வந்து கண்டினியூவாக வந்து நான் சோதனை பண்ணிடுவோம். எல்லா ரயில்வே ஸ்டேஷன் அப்படி தான் பண்ணுறீங்க, ட்ரெயின் உள்ள ஓடும் ரயிலில் பண்ணுறீங்களா? ஓடும் ரயிலில் வந்து நான் பண்ணேன். என்கிட்ட வந்து எங்களை பார்த்துட்டு வந்து ஒரு சில பேர் இறங்காமல் இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து நாங்கள் ஓடும் ரயிலில் வந்து சோதனை பண்ணிகிட்டே வந்தோம். சந்தேகப்பட நபர்களை வந்து சோதனை பண்ணோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் வரும்போது எங்கே தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பு? இப்போ இதில் வரும்போது கண்காணிக்க தான் நாங்கள் வந்து எங்களை பார்த்து தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நபர்களை கண்டறிஞ்சு அவனை சோதனைப்படுத்தி செக் பண்ணிவிட்டு பயணித்தோம். வண்டியில் வந்து பயணித்து புது வரைக்கும் செக் பண்ணோம். சங்கராபரணி ஆற்றில் ஆதி புஷ்பகரம் ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பயிற்சி விழா சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கங்கையின் தங்கை என்றழைக்கப்படும் புதுவை சங்கராபரணி ஆற்றங்கரையில் அகத்திய முனிவரால் அருளப்பட்ட திரு காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவில் சிறப்பு பெற்றதாகும். குரு பெயர்ச்சியின் பொழுது அந்தந்த ராசிக்குரிய நதிகளில் புஷ்பகர விழா நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த ஆண்டு குரு பெயர்ச்சியின் பொழுது சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஆதி புஷ்பகரம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் வெளி மாநிலங்களில் இருந்தும் உள்ளூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த வகையில் திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவிலில் ஆதி புஷ்பகரம் நடந்து ஓராண்டு நிறைவு விழா மற்றும் குரு பெயர்ச்சி விழாவை ஒட்டி நேற்று சிறப்பு யாகம் நடைபெற்றது. மாலையில் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை மற்றும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. கும்ப நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதை முன்னிட்டு குரு பெயர்ச்சிக்காகவும் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. கும்ப நீரை கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் பூஜையும் அதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட கங்கைவராக நதீஸ்வரருக்கு மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது. குரு பெயர்ந்த ராசியின்படி நர்மதா நதிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றில் பஞ்ச தீபம் விடப்பட்டு விடையாற்றி விழா நடத்தப்பட்டது. மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை பொருட்களும் பக்தர்கள் அனுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
ஐயத்தாள் குப்பத்தில் அமைந்துள்ள ஹைப்ரோ செராமிக் தொழிற்சாலையில் ஹைப்ரோ செராமிக் தொழிலாளர்கள் தொழில் சங்கம் சார்பில் மே நாள் கொடியேற்று விழா நிகழ்வு நடைபெற்றது. 139வது மே நாள் விழா கொடியேற்றும் நிகழ்வு ஹைப்ரோ செராமிக்ஸ் தொழிலாளர்கள் தொழில் சங்கத்தின் கொடியினை கௌரவ தலைவர் முத்துக்குமார் கொடியேற்றினார். தொழிற்சங்க நிர்வாகிகள் செந்தில், ராஜசிம்மன், லக்ஷ்மி, சித்ரா, காசியம்மாள், மீனாட்சி, சரசு, மச்சகாந்தி, ஐயம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் திருபுவனை தொழில்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகி ஜெயக்குமார், ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ், பாஸ்கர், சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ், தலைவர் மோதிலால், LNT ஜனநாயக தொழிலாளர்கள் தொழில் சங்கத்தின் செயலாளர் பாஸ்கர், VCK ஊசுடு தொகுதி தொழில் சங்க பொறுப்பாளர் விஜயன், VCK ஊசுடு தொகுதி பொருளாளர் முருகையன் அனைவரும் பங்கேற்று மேனாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து உறுதிமொழி ஏற்றனர். புதுச்சேரி அரசு தொழிலாளர்கள் தொழில் சங்க விரோத போக்கினை கடைபிடிக்கும் ஹைப்ரோ செராமிக்ஸ் நிர்வாகத்தின் நிர்வாக மேலாளர்கள் மீது குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மே நாளில் திருபுவனை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கண்டன முழக்கமிட்டனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் கோடை காலம் துவங்கி உள்ளதால் பொதுமக்களை வெயில் வாட்டி வதைத்து வருகின்றது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றனர். மேலும் வேலைக்கு செல்பவர்கள், கூலி தொழிலாளிகள் கோடையில் வெயிலில் சென்று வருகின்றனர். இதனால் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க தணிக்க பொதுமக்கள் பல்வேறு குளிர்ச்சியான பொருட்களை உண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி உள்ளாட்சி துறையின் சார்பில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்கள் மூலம் நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி நேற்று மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் சப் கலெக்டர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணி ஆகியவை வழங்கி துவக்கி வைத்தார். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் நவகிரக குரு பெயர்ச்சி பரிகார சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு நவகிரக குரு பெயர்ச்சி பரிகார சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் நேற்று மாலை 5:19 மணிக்கு ஸ்ரீ குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசித்தார். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள நவ கிரகங்களுக்கும் வெளி வளாகத்தில் இருக்கும் நவ கிரகங்களுக்கும் யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பைரவருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உபயதாரர் கணபதி குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.